So once again good evening to all. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சென்ஸ், டைரக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட பேசிக் கான்செப்ட். ஸோ நமக்கு இந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்பில் நம்ம கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கணும். என்னென்ன டாப்பிக்கில் இருந்து பேஸ்ட் ஆன் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு, அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த திசை சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த 4 திசைகளுக்கு நடுவில் உள்ள திசையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாருங்கள். இது வடக்குன்னு வச்சுக்கோங்க, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. சரிங்களா? ஸோ வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற திசையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வடகிழக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் உள்ள திசை என்னன்னு சொல்லுவோம்? தென்கிழக்குன்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி மேற்குக்கும் தெற்குக்கும் இடையில் உள்ள திசையை தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள திசையை வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 திசை, மற்ற 4 திசையும் பேஸ் பண்ணியும் நமக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் இருக்குது அப்படின்னா கர்ணத்தின் பக்க அளவு, இது வந்து கர்ணம்னு வச்சுக்கோங்களேன். கர்ணத்தின் பக்க அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடிப்பக்கமோ எதிர்ப்பக்கம், இது வந்து எதிர்ப்பக்கம்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆங்கிள் தீட்டா. எதிர்ப்பக்கம், இது அடிப்பக்கம், இல்லை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்துள்ள பக்கம். ஸோ இந்த 3 பக்க அளவுகளை வச்சு தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் எழுதியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏசி கர்ணம் வேணும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதுவோம். கரெக்டாக? இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? செங்கோண முக்கோணத்தோட அந்த கார்னர்ஸ் வந்து நான் நேம் பண்ணியிருக்கேன். ஏபி, ஒரு பக்கம் வந்து ஏபி, அடிப்பக்கம் எதிர்பக்கங்கிறது வந்து பிசி, கர்ணம் வந்து ஏசி. அப்போ கர்ணம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம பித்தாகரஸ் எழுதுறதுக்கு முன்னாடி, இந்த தியரத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் வந்து தமிழ்லே சொல்லியிருக்காங்க. போதாயனர் அப்படிங்கிற ஒரு கணித மேதை, தமிழ் கணித மேதை வந்து ஒரு அதாவது ஒரு பாட்டாக சொல்லியிருப்பார். ஓடும் நீளம் அதனை 8 கூறாக்கி ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் வருவது கர்ணம் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஓடும் நீளம் அதனை 8 கூறாக்கி, இந்த பேஸ் லென்த் இருக்கு இல்லையா, இதை வந்து 8ஆக டிவைட் பண்ணிட்டு குன்றம் அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஹைட்டு. ஸோ இந்த ஏபியில் பாதியை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கர்ணம் கிடச்சிருமா. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 8ன்னு வச்சுக்கோங்க, இது 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கர்ணத்தோட அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் 8 கூறாக்கணும். இதை 8ஆக பிரித்தோம் அப்படின்னா 8ஆக டிவைட் ஆகிடும். கரெக்டாக? அதில் 1 தள்ளிடுங்க. 1 தள்ளிட்டோன்னா 1 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 7 ஆகிடுமா. அப்போ 7 குன்றத்தில் பாதி அப்படின்னும் போது 5 வருமா. 7 + 5 12. அப்போ கர்ணம் வந்து இதுக்கு 12 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டிகிரி. டிகிரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். கோண இடப்பெயர்ச்சி. ஸோ கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னா அதாவது ஒரு புள்ளியிலிருந்து கடிகார முள் திசையில் 45 டிகிரி திரும்புகிறாரு. அதே மாதிரி 45 டிகிரி திரும்பிட்டு என்ன பண்ணுறாரு, கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில் 180 டிகிரி திரும்புகிறார் அப்படின்னா எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுப்பா நமக்கு இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வடக்கு நோக்கி நின்று பார்த்துட்ருக்காரு. கடிகார முள் திசையில் 45 டிகிரி அப்படின்னா எக்ஸாக்டாக எங்கே இருப்பார்? வடகிழக்கு திசை நோக்கி இருப்பார். ஸோ அங்கேருந்து ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா? கடிகார முள் திசைக்கு எதிர் திசை அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். கடிகார முள் திசைனா இப்படி திரும்புவார். கடிகார முள் திசைக்கு எதிர் திசை இது கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கடிகார முள் திசைக்கு எதிர் திசை. கடிகார முள் திசைக்கு எதிர் திசை 180 டிகிரி திரும்புகிறார் அப்படின்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட்னு அர்த்தம். கரெக்டாக? ஏற்கனவே பார்த்துருக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடுவார்னு அர்த்தம். எக்ஸாக்டாக 180 டிகிரி திரும்பினார்னா அப்போ எந்த திசை நோக்கி இருப்பார்? தென்மேற்கு திசை நோக்கி இருப்பார். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு டிகிரி பேஸ்டு கொஷின்ஸில் வரும். அடுத்து பேஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ், ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி பர்சன், ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஏ என்பவர்
பிக்கு தென்புறத்தில் உள்ளார் அப்படின்னா பியை பொறுத்து ஏ தெற்கு சைடில் இருக்காரு. இதே ஏ என்பவர் பிக்கு கிழக்கு திசையில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு கிழக்கு திசைங்கிறது இது. சரிங்களா? இப்படி ஒரு ப்ளஸ் குறி போட்டுக்கணும். யாரை சொல்கிறாங்களோ அவங்கள ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்குக்கும் தெற்குக்கும் ரைட் சைடில் தான் கிழக்கு வரும். லெஃப்ட் சைடில் நமக்கு இடது பக்கமாக மேற்கு அப்படிங்கிற திசை வரும். இதை மட்டும் மாற்றவே கூடாது. இதை மாற்றினீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கரெக்டாக வராது. சரிங்களா? வடக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் தெற்கு, வடக்குக்கும் வடகிழக்கு, அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு திசை இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஷின்ஸை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் சில விஷயங்கள் வந்து பேசிக் திங்ஸ் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராசிங் பாயிண்ட்டு, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. சரிங்களா? கிராசிங் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு 2 இருக்குது. ஸோ இப்போ அது என்னன்னு பாருங்கள். இதுதான் கிராசிங் பாயிண்ட்டு, இல்லைனா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து இல்லைனா ஒரு இடத்திலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு திசை நோக்கி போகிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கிராசிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த், வடதிசை நோக்கி ஒருத்தர் போகிறாருன்னு சொன்னாலும், இல்லை வாக்கிங் ஸ்ட்ரெயிட், ஒரு ஆள் வந்து நேராக நடந்து அப்படின்னு சொன்னாலும், நேராக நடக்கிறாருன்னு சொன்னாலும் சரி, வடதிசை நோக்கி நடக்கிறாருன்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ அதனால் ஒருவர் நேராக நடந்து பின்பு ஒரு திசையில் நேராக நடந்து அப்படின்றதுக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு திசையில் நேராக நடந்துன்னா எந்த திசைன்னு கிடையாது. புரியுதா? வெறுமனே நேராக நடந்து, ஒருவர் நேராக நடந்து பின்பு வலதுபுறம் திரும்பினார் அப்படின்னா, நேராக நடந்து அப்படின்னாலே வட திசை நோக்கி நடக்கிறாருன்னு அர்த்தம். வலதுபுறம் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி திரும்புகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காரோ அதுக்கு ரைட் சைடில் உள்ளது கிழக்காக இருக்கும். அதாவது வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா ரைட் சைடில் கிழக்கு தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் மேற்கு தான் இருக்கும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே தென் திசை நோக்கி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காரு, அவர் தெற்கு நோக்கி பார்க்குறாரு அப்படின்னா இது அவருக்கு வலதுபுறமாக இருக்கும். ஸோ வலதுபுறத்தில் மேற்கு இருக்கும். தென் திசை நோக்கி பார்க்கும்போது வலதுபுறத்தில் என்ன திசை இருக்கும்? மேற்கு திசை இருக்கும். அவருக்கு இடதுபுறத்தில் என்ன திசை இருக்கும்? கிழக்கு இருக்கும். சரிங்களா? அது ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. தென் திசை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறத்தில், அவருக்கு வலதுபுறத்தில் மேற்கு திசை இருக்கும், இடதுபுறத்தில் கிழக்கு திசை இருக்கும். சரிங்களா? இதே வட திசை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா வலதுபுறத்தில் கிழக்கு திசையும் இடதுபுறத்தில் மேற்கு திசையும் இருக்கும். இப்போ நம்ம வியூ பண்ணுற டைரக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன், அதாவது அந்த ஆளை பொறுத்து தான் ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அந்த ஆள் அப்படிங்கிறத நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். நான் தான் அங்கே போய் நிற்கிறேன், ஸோ இந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறேன் அப்படிங்கிறத நம்மளா டிசைட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தெலாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஹலோ, இப்போது சவுண்ட் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா சார்? ஹலோ, யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கொஷினிங். எப்படிலாம் நம்ம கேள்வி கேட்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது தொடக்க புள்ளியிலிருந்து குறைந்தபட்ச தொலைவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? தொடக்க புள்ளியிலிருந்து குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது நீங்கள் குறைந்தபட்ச தொலைவு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒருவர் நேராக 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு, திரும்ப வலது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு, அவரோட திரும்ப வலது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 5 தான். புரியுதுங்களா? இதை தான் கேட்பாங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், குறைந்தபட்ச தொலைவுன்னு கேட்பாங்க. இதே டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்காரு, அப்போ 3 5 15 கிலோமீட்டர் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், டைரக்ஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது தொடக்க புள்ளியை பொறுத்து அவர் எந்த திசையில் இருப்பார்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது நின்று இருக்காரு, இப்போ ஸ்டாப் ஆயிருக்காரு. இந்த பாயிண்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் தொடக்க புள்ளி.
இது எப்பயுமே வடக்கு, அவருக்கு கீழே இருக்கிறது தெற்கு, ரைட் சைடில் இருக்கிறது என்ன டைரக்ஷனு, கிழக்கு திசை. சரிங்களா, தொடக்க புள்ளியை பொறுத்து அவர் கிழக்கு திசையில் இருப்பார்னு சொல்லணும். சரிங்களா, மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்து வந்து பாருங்கள், டைரக்ஷன் ஃபேஸிங் அட் தி எண்டு. ஸோ எந்த திசையை நோக்கி நிற்கிறாருன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்படி வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தெற்கு திசை நோக்கி வந்துட்டு இருந்தார். கரெக்டாக கடைசியாக வந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தென் திசை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ நேராக இப்படியே தான் நிற்பார், திரும்பிலாம் எங்கேயும் நிற்க மாட்டார். கரெக்டாக. ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து நிற்கிறாருன்னா எந்த திசை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு, தென் திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க, ஒரே கொடுத்துருக்கிற கொஷின் வந்து ஒன்றே தான், ஆனால் அவங்க கேட்குற கேள்விகள் பாருங்கள், அதில் வந்து எத்தனை கேள்வியாக நம்ம மாற்றலாம் பாருங்கள். சரிங்களா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, டைரக்ஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதுக்கடுத்து டைரக்ஷன் ஃபேஸிங் அட் எண்டு. ஸோ எந்த திசை நோக்கி இருக்கிறார், தொடக்க புள்ளியை பொறுத்து எந்த திசையில் உள்ளார் அப்படிங்கிறது, தொடக்க புள்ளியை பொறுத்து தொடக்க புள்ளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்றத சொல்லலாம். கடைசியாக எந்த திசை நோக்கி இருக்கிறாருன்னு கேட்டோம் அப்படின்னா அவரோட பொசிஷனுக்கே நம்ம போயிடணும். சரிங்களா, அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா, ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், சௌமியா என்பவர் ஒரு புள்ளியில் இருந்து கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, பின்பு இடப்பக்கம் திரும்பி 35 கிலோமீட்டர் நடந்து, மீண்டும் வலப்புறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்தார். அதன் பிறகு வலதுபுறமாக 35 கிலோமீட்டர் நடந்தார் எனில் தொடக்க புள்ளியில் இருந்து அவர் எவ்வளவு தொலைவில் இருப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்பயுமே வச்சுக்கோங்க. இது என்னது, வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. சரிங்களா, இந்த டைரக்ஷனை மறந்துடவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைரக்ஷனில் நடக்கிறாங்க, கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ இந்த டைரக்ஷனில் 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்பு இடப்பக்கம் திரும்பி 35 கிலோமீட்டர் நடக்கும். இடப்பக்கம் அப்படிங்கிறது இந்த சைடில் வரும். சரிங்களா, ஸோ மேலே வடக்கு நோக்கி நடக்கிறதா இடப்பக்கம். இந்த பக்கம் போயிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கியே தான் நடக்கணும், லெஃப்ட். ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா தென் திசை நோக்கி வந்திருக்கும். ஸோ இது 35 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அடுத்து மீண்டும் வலது பக்கம் திரும்பி, ஸோ இந்த பக்கம் போயிட்டு இருக்கவங்க வலது பக்கம் அப்படின்னா இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க, 10 கிலோமீட்டர். ஸோ இந்த டைரக்ஷனில் 10 கிலோமீட்டர் நடந்து, ஓகேவா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அதன் பிறகு வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம் அப்படிங்கிறது டவுன்வர்டாக தான் வரும். வலதுபுறம் 35 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. கரெக்டாக. ஏனில் தொடக்க புள்ளியிலிருந்து அவர் எவ்வளவு தொலைவில் இருப்பார் அப்படின்னு கேட்டால், இது ஒரு 10, இது ஒரு 5, மொத்தம் 15 கிலோமீட்டர் தொடக்க புள்ளியிலிருந்து. இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து நின்றுருக்காங்க. இப்போ யாரே சௌமியா இங்கே வந்து நின்றுருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், ஒரு 5 ஒரு 10 ஆட் பண்ணுங்கள். 10ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் நல்லா தான் நடப்பாங்க. புரியுதுங்களா. அப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வருது, 5 + 10 15 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பார். எந்த திசையில் இருப்பார்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடக்க புள்ளியை பொறுத்து எந்த திசையில் இருப்பார், கிழக்கு திசை. எந்த திசை நோக்கி இருப்பார்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் தானே வந்து நிற்கிறாங்க, அப்போ தென் திசை நோக்கி இருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டோம் பாருங்க, இதுதானே. ஸோ எவ்வளவு தூரம் கடந்திருப்பார்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ தூரம் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 35, இங்கே ஒரு 10, 5 35 40 50, அதுக்கப்புறம் ஒரு 35 50 85 கிலோமீட்டர் அவங்க நடந்திருக்காங்க. புரியுதுங்களா. ஸோ இங்கே லாஜிக்லாம் பார்க்குறாங்க, 85 கிலோமீட்டர் நடந்து போக முடியுமா சார்லாம் கேட்காதீங்க. ஸோ அது மீட்டரில் கொடுத்துருப்பாங்க, இங்கே கிலோமீட்டர்னு மாற்றிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுவும் அதே மாதிரியான கொஷின் தான். ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான், வலதுபுறமாக திரும்புகிறான், மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான், மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான், அவன் தற்போது எந்த திசையில் செல்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது பழைய கொஷின்லலாம் நமக்கு இருக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு டைரக்ஷன் சென்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் மற்ற எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ராமன் மோஸ்ட்லி போலீஸ் எக்ஸாம், பிசி எக்ஸாம்ஸில், அதுக்கு அடுத்து வந்து எஸ்ஏ எக்ஸாம்லலாம் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான், வடக்கு நோக்கி அப்படிங்கிறது மேல் திசை, இதுதானே வடக்கு.
வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்கு நோக்கி செல்கிறான். அது எவ்வளோ தூரம்லாம் சொல்லலை அவங்க, சரிங்களா? டைரக்ஷன் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வடக்கு நோக்கி செல்கிறான், வலதுபுறமாக திரும்புகிறான், வலதுபுறமாக திரும்புகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான். வலதுபுறம்னா கீழே டவுன்வர்டாக தான் வரும், சரிங்களா? வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான். மறுபடியும் இடதுபுறமாக திரும்புகிறான். இடதுபுறம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் போவோம், கரெக்டா? இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான். அவன் தற்போது எந்த திசையில் செல்கிறான்னு கேட்டால் இந்த டைரக்ஷன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் கணக்கு இல்லை, டைரக்ஷன் மட்டும்தான். டேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டைரக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வடக்கு நோக்கி செல்கிறான், வலதுபுறமாக திரும்புகிறான், மீண்டும் வலதுபுறமாக திரும்புகிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான். இடதுபுறம் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். இதே டவுன்வர்டாக வரும்போது வலதுபுறம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் போயிருக்கும் வலதுபுறம்னா, கரெக்டாக? நீங்களே அங்கே இருந்து பாருங்கள். டவுன்வர்டாக வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளாஸ் கட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? ரீஜாயின் பண்ணிடுங்க ப்ளீஸ். இதே லிங்க்கில் ரீஜாயின் பண்ணுங்கள், 10 நிமிஷத்தில் கட் ஆகும். ஸோ கட் ஆன உடனே நீங்கள் திரும்பவும் ஜாயின் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இந்த டைரக்ஷன் பாருங்கள், என்ன திசை இது? கிழக்கு திசை நோக்கி செல்கிறான். எந்த திசை, தற்போது எந்த திசையில் செல்கிறான்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிழக்கு திசை, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ படிக்கும் போதே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டே வந்துடலாம் இந்த கொஷின்லாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மைக்கேல் என்பவர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இந்த 4 திசைகளை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸு. இதில் பாருங்கள், மைக்கேல் என்பவர் அவருடைய வீட்டிலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி 7 கிலோமீட்டர் நடந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்கிழக்கு திசை, இது வடக்கு அப்படின்னா இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. ஸோ தென்கிழக்கு திசை நோக்கி 7 கிலோமீட்டர் நடக்கிறாரு. தென்கிழக்கு தானே இது, தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் உள்ள திசை. 7 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. பின்பு அவர் மேற்கு நோக்கி 14 கிலோமீட்டர் நடக்கிறார். மேற்கு நோக்கி அப்படின்னா இங்கிருந்து டைரக்ஷன் பார்க்கும்போது இதுதான் மேற்கு, கரெக்டா? இங்கிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, 14 கிலோமீட்டர் நடக்கிறார். 14 கிலோமீட்டர் நடக்கிறார். அதன் பிறகு வடமேற்காக 7 கிலோமீட்டர் நடக்கிறார். வடமேற்கு அப்படிங்கிறது இப்போ இங்கேயும் நம்ம டைரக்ஷனை போட்டுக்கோங்க. இது வடக்கு அப்படின்னா இது மேற்கு. அப்போ வடமேற்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாரு? 7 கிலோமீட்டர் நடக்கிறார், கரெக்டாக? 7 கிலோமீட்டர் நடந்துட்டார். அப்போ 7 கிலோமீட்டர் நடந்து பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இறுதியில் கிழக்காக 9 கிலோமீட்டர் நடந்தார். இதில் கிழக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கிறாரு? 9 கிலோமீட்டர் மட்டும்தான் நடக்கிறார். இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 14, அதுக்கப்புறம் 9 கிலோமீட்டர்னு நடந்திருக்காரு. ஸோ மீதி அவர் எவ்வளோ, தற்போது அவர் வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பார்? இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் மைக்கேலோட வீடு. மைக்கேலோட வீட்டிலேருந்து அவர் இந்த இடத்துல நின்றுருக்காரு. இப்போ இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வரும் பாருங்க. ஸோ இந்த ஷேப் என்ன மாதிரி இருக்குது? ஒரு இணைகரம் போல தெரியுதா? இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் சமமா? எதிரெதிர் பக்கங்கள் சமமா? எதிரெதிர் பக்கங்கள் கூடுதல் இல்லை, எதிரெதிர் பக்கங்கள் சமம், கரெக்டா? ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைடு 7 கிலோமீட்டர் இருக்குது, அது ரெண்டும் ஈக்குவல். அப்படின்னா இந்த 14 இந்த பக்கமும் 14 தானே இருக்கணும். அப்போ தானே நமக்கு ஒரு இணைகரம் மாதிரி ஃபார்ம் ஆகும், கரெக்டாக சொல்கிறோன்னா இல்லையா? ஸோ அப்போ இது 14 அப்படின்னா இது 9 கிலோமீட்டர் மட்டும்தான் நடந்துக்காரு. அப்போ மீதி எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? அவரோட வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் நடக்கணும், கரெக்டாக? அப்போ 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். அவரோட வீட்டில் இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் நின்ட்டார். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ இது ஒரு இணைகரம் மாதிரி ஃபார்ம் ஆகும், பார்த்தீங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எந்த திசை எப்படிங்கிறது பாருங்கள். தென் திசை, தென்மேற்கு திசை, தென்கிழக்கு திசைன்னும் போது எக்ஸாக்டாக மிடில் தான் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ இதுவும் பேரலாக தான் இருக்கும். பேரலல்னா அது இணையான லைனாக தான் இருக்கும், இணை கோடுகளாக இருக்கும். அப்போ இணை கோடுகள் சேம் லென்த்தில் நம்ம ஜாயின் பண்ணோம்னாலே என்ன ஆகும்? அது ஒரு பேரலோகிராம், இணைகரத்தை தான் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? அந்த ஷேப் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு இணைகரம் போல தெரியும், இணைகரம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கடிகாரம் 4:30 மணி என காட்டுகிறது. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எந்த திசையில் நிற்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திசையில் நிற்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் கடிகாரத்துக்காக வந்து நான் டைரக்ஷனே மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ 4:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? 12.
இது கீழே என்ன இருக்கும் 6 மணி இருக்கும், இங்கே 3 மணி இருக்கும், இங்கே 9 மணி இருக்கும். இதெல்லாம் கடிகாரம் நமக்கு. ஸோ இதில் இங்கே 4 மணி இருக்கும், இங்கே 5 மணி இருக்கும். கரெக்டாக அவங்க என்ன டைம் சொல்லியிருக்காங்க, 4:30 மணின்னு சொல்லியிருக்காங்க. 4:30 மணி அப்படின்னா சின்ன முள் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். கரெக்டாக 4:30 மணின்னும் போது 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். பெரிய முள் எக்ஸாக்டாக எங்கே இருக்கும், 6ல் இருக்கும். கரெக்டாக இதுதானே. அப்போ பெரிய முள்ளோட திசையை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, பெரிய முள் வந்து கிழக்கு நோக்கி நின்றால். இது கிழக்காக இருந்தால் கிழக்குக்கு மேலே என்ன இருக்கும், இது மேற்காக இருக்கும். இது என்னவா இருக்கும், வடக்கு. இது தெற்காக இருக்கும். கரெக்டாக தெற்கு. கரெக்டாக இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு. அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, பெரிய முள் வந்து கிழக்கு திசை நோக்கி நின்றால் சிறிய முள் எந்த திசையில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அது சிறிய முள்ளோட பொசிஷன் வந்து நமக்கு எங்கே இருக்குது, வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்குது. வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருந்தால் வடகிழக்கு திசை. கரெக்டா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம கடிகாரத்தை ட்ரா பண்ணிவிட்டு 4:30 மணிக்கு முள்ளை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? முள் வந்து 4:30 மணினா என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டைரக்ஷனை வந்து மார்க் பண்ணிடணும். சரிங்களா? பெரிய முள் வந்து கிழக்கு திசை நோக்கி நின்றால் சிறிய முள் எத்திசையில் நிற்கும்னு கேட்டிருக்காங்க. சிறிய முள் இங்கே தானே இருக்கும், கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். 4க்கும் 5க்கும் நடுவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆஃப் சர்க்கிள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 5 மணின்னு காமிக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ண கொஷின். எமர்சன் என்பவர் முதலில் கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்து பின் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நான் 10 மீட்டர் நடந்தார். பின்பு இடப்பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடந்து மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 40 மீட்டர் நடந்தார் எனில் தற்போது அவர் எவ்வளவு தூரம் எத்திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் செகண்ட். கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் 10 மீட்டர். ஸோ கிழக்கு நோக்கி 10 மீட்டர் நடக்கிறார். கிழக்கு நோக்கி 10 மீட்டர். அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா டவுன்வேர்டாக வரும். சரிங்களா? வலதுபுறம் அப்படிங்கிறது டவுன்வேர்டாக வரும். ஏன்னா இங்கே நின்று பாருங்கள். ஸோ இங்கே நின்று பாருங்கள், இடதுபுறம்னா மேல் நோக்கி போயிருப்பீங்க, வலதுபுறம்னா டவுன்வேர்டாக வருவீங்க. எத்தனை மீட்டர் நடந்துறாரு, 10 மீட்டர் தான். அதுவும் 10 மீட்டர். அப்போ நான் ரொம்ப லெந்தியாக போட்டணும். ஓகே, ஸோ அடிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து என்ன வரும், பின்பு இடது பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடந்து. இடது பக்கம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் 30 மீட்டர் நடக்கிறார். கரெக்டாக? இடது பக்கம்னா இந்த டைரக்ஷன் வரும். இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம தென் திசையில் இருந்துக்கோம் அப்படின்னா இடது பக்கம் அப்படிங்கிறது இதுதான். இடது பக்கமாக திரும்பி 30 மீட்டர் நடந்து மீண்டும் இடது பக்கம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறார். ஸோ வலதுபுறம்னா டவுன்வர்டாக வந்துருக்கும், இடதுபுறம்னும் போது மேல் நோக்கி போகணும். ஸோ மேல் நோக்கி எவ்வளோ, 40 மீட்டர் டோட்டலாக நடக்கிறார். கரெக்டாக? நடந்து தற்போது அவர் எவ்வளவு தூரம் எத்திசையில் இருப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நின்ட்டார். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு வந்துருச்சா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது பேஸு, இது வெர்டிக்கல் ஹைட்டு, இதுதான் கர்ணம். சரிங்களா? இது கர்ணம். இந்த கர்ணத்தோட அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ, இது ஒரு 10, இது ஒரு 30. ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காரு, இது ஒரு 10, இது ஒரு 30. அப்போ இந்த பேஸோட லென்த் எவ்வளோ இருக்கும், 40 இருக்குது. வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு டோட்டலாக 40. இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், இந்த பேஸ் இந்த லைன்லேருந்து பாருங்கள், இது எவ்வளோ வரும், இது 10 கழிச்சிட்டோம், 40ல் 10 போச்சு அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஹைட் எவ்வளோவா இருக்கும், 30 தான் இருக்கும். கரெக்டாக? புரியுதுங்களா? இப்போ கர்ணத்தோட அளவு நம்ம எழுதணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கர்ணம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பேஸ் ஹைட்டு 40 அதோட ஸ்கொயரு, வெர்டிக்கல் ஹைட்டு 30 அதோட ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இது போடுங்க, எவ்வளோ வருது, 40ஓட ஸ்கொயர் வந்து 1600, 30ஓட ஸ்கொயரு 900. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், இது 2500 வருமா. 2500 அப்படிங்கிறது 50ஓட ஸ்கொயர் நம்பர். கரெக்டாக? 50ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ 50 மீட்டர். கர்ணம் எவ்வளோ இருக்கும், 50 மீட்டர். என்ன கொஷின் கேட்டுருங்க, தற்போது அவர் எவ்வளவு தூரம் எத்திசையில் இருப்பார். 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பார். என்ன டைரக்ஷன் இது பாருங்க, வடக்கு கிழக்கு, வடகிழக்கு. 50 மீட்டர் வடகிழக்கு திசையில் இருப்பார். இதுதான் ஆன்சர்.
50 மீட்டர் வடகிழக்கு திசையில் இருப்பார் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் சார் இன்னும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் சொல்லுங்க. சார். இன்னும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. வடக்கு, கிழக்கு, மேற்கு, இது தெற்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கிழக்கு நோக்கி 10 மீட்டர், கிழக்கு நோக்கி 10 மீட்டர் வராரு, இது 10. அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர், வலதுபுறம் திரும்பி அப்படின்னா டவுன்வேர்டாக தான் வர முடியும். டவுன்வேர்டாக 10 மீட்டர் நடந்து வராரு. அதுக்கப்புறம் இடப்பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். இடப்பக்கம் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். சரிங்களா? 30 மீட்டர் நடக்கிறாரு. மீண்டும் இடப்பக்கம் திரும்பி அப்படின்னா மேல் நோக்கி போவார். மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 40 மீட்டர். டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 40 மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது? 30 மீட்டர் தான் வரும். கரெக்டாக? வெர்டிக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் வரும். ஏன்னா இது 10 இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் 10 தானே. அப்போ டோட்டலாக 40ல் இந்த 10 போச்சு அப்படின்னா அந்த வெர்டிக்கல் ரவி கட்டாய போச்சு.